உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த இச்சபைக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றாலத்தில் ஜென்ரலாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வருவோம். கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது. அடுத்தது ஒரு லீவில் இவ்வளோ பெரிய க்ரௌடு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்குன்னா ஆக்சுவலாக நாங்கள் தான் உங்களுக்கு அப்ளாட் பண்ணணும். ஸோ மை அப்ளாஸ் டு ஆல் ஆஃப் யூ. வெங்கட்ரமணா சார் இன்வைட் பண்ணின உடனே எனக்கு இந்த சவுத் தமிழ்நாடு மேலே ஒரு பார்ஷியாலிட்டி உண்டு எப்பொழுதுமே. அதனால் வெங்கட்ரமணா சார் தென்காசின்னாரு. எஸ் சார் சொல்லிட்டேன். நான் என்ன ஏது ஒன்றுமே கேட்கவே இல்லை. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த டைம்லேருந்து அந்த பேண்டமிக் டைம் பொழுது அந்த ஒரு தோய்வு போயிட்டு இருந்தது. இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு தெரியல, நம்மளுடைய எதிர்காலம் எதை நோக்கி போயிட்டுருக்கு தெரியல. அந்த சமயத்தில் அவர் மதுரை ஹைகோர்ட் சீனிவாச ராகவன்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம பேசணும், அட்வொகேட்ஸ் கிட்ட முதல்ல பேசணும். அவங்களுக்கு முதல்ல நம்மளுக்கு சோறு தண்ணியை விட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்த நியூஸ் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாத்தையும் விட்டு கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மளிகை கடை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். அடுத்த வேலை சோறு இல்லாட்டினா எப்படி பேசுறது, எப்படி வாழ்க்கையை நடத்துறது? அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அப்போ ஆரம்பித்தது தான் இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உத்வேகம் மாதிரி எனக்கு உள்ள ஒரு பேய் மாதிரி ஒன்று வந்துடுச்சு. அப்போலேருந்து எனக்கு எப்படி மாத சம்பளம் அஷோர்டு, நான் வேலை செஞ்சேன், வேலை செய்யலை, ஒழுங்காக எழுதலை, மாதம் எனக்கு கரெக்டாக கிரெடிட் பண்ணிடுறாங்க. எங்கே வந்தாலும் செல்யூட்லாம் அடிக்கிறாங்க, எங்கே வந்தாலும் சாப்பாடெலாம் கரெக்டாக போட்டுடுறாங்க. நிஜமாகவே பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் போஸ்ட்டுக்காக பண்ணிடுறாங்க அதெல்லாம். அதனால் ஏன் பொசிஷனில் ப்ராப்ளமே இல்லை. பட் நான் இல்லை ஜுடிஷரின்றது வக்கீல்களும் ஜட்ஜஸும் சேர்ந்து பண்ணுற ஒரு காரியம் அது. அதனால் கான்ஃபிடென்ஸை முதல்ல இந்த ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிற அட்வொகேட்ஸுக்கு முதல்ல நம்ம தைரியத்தை கொடுக்கணும். முதல்ல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து வச்சது தான் அந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர். வீட்டில் உட்காந்து அவங்க இடத்துலேருந்து அந்த டைமில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் ரெஸ்பான்ஸ். எங்கேயோ கடை கோடியில் இருக்கிற ஒரு நாகர்கோவிலேருந்து ஒரு வக்கீல் பேசுவார், இந்த சைடு தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் பேசுவார், அப்புறம் இந்த சைடு பார்த்தோன்னாக்கா மதுரையிலேருந்து ஒருத்தர் பேசுவார். அது ஒரு பெரிய எனக்கு நானே என்னை புதுப்பிச்சுக்கிட்ட மாதிரியான ஒரு அனுபவமாக இருந்தது அது. ஸோ அதில் ஆரம்பித்து இந்த பொசிஷன் என்னை இதுக்கு உதவி செய்யுது. ஒரு உயர்நீதிமன்றத்தை நீதிபதியாக இருக்குன்ற ஒரு பொசிஷனும் என்னை இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படின்றதுனால என்னுடைய ஹோல் மிஷன் இன் மை லைஃப், இன் மை பொசிஷன் இஸ் தட் I will keep on interacting with juniors, I will keep on interacting with advocates, I will keep on sharing whatever small knowledge I have. எனக்கு என்ன கொஞ்சம் தெரியுமோ அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இதனால் ஒரு 20 பேர் அதனால் பயனடைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த தொழிலில் நம்ம எதுவும் பண்ணணும்னு இருந்துட்டானாக்கா எனது பிறப்பின் பயனை நான் அடைந்து விட்டேன்னு தான் நான் சொல்லணும். இப்போது இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த இண்டிகோ ஃப்ளைட்லலாம் பிஃபோர் டைம் அரைவல் சொல்லுவாங்க, கேள்விங்களான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி ஆக்சுவலாக பிஃபோர் டைம் ஸ்பீச் ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. இப்போது நான் ஆக்சுவலாக 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். அந்த இதை பிரகாரம் எல்லாம் டைமுக்கு இது எங்கேயுமே நடக்கவே மாட்டேங்குது. ப்ராபப்ளி வெங்கட்ரமணா சார் இருக்கிறதுனால நடக்குதோன்னு எனக்கு தெரியல. ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் டைமை கடைப்பிடிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பைசாவை செலவழித்தா சம்பாரிச்சிடலாம், வேறு ஏதாவது கிழிஞ்சு போனால் வாங்கிடலாம், ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா பொருளை வாங்கிடலாம். நேரத்தை விரயம் பண்ணது தான் திரும்பி நம்ம கிட்ட வராது. போச்சுன்னா போச்சு, அது ஒன்றே தான் போயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களெலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பாக வரும். ஆக்சுவலாக அவங்க பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு வருஷம் போயிடுச்சு, அவங்க ஒரே சந்தோஷமாக இருக்காங்க, ஐயா ஒரு வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இது என்னுடைய ஒப்பீனியன் பர்த்டேவை பற்றி. எனிவே, ஸோ அதனால் டைமுக்கு பண்ணுறது
எல்லாத்தையுமே ஒரு டைமுக்கு பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நம்ம பெரிய அறிவாளியே, நான்லாம் ஒன்றும் பெரிய அறிவாளிலாம் கிடையவே கிடையாது. நான் இது பல இடங்களில் சொல்கிறது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆரம்பிக்கும் பொழுது நான் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ பேசுகிற ஆள், உங்களுக்கு நேரம் நின்று பேசுகிற ஆள்லாம் அறிவாளியே கிடையாது. ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். அவர்லாம் 4th ஜென்ரேஷன் லாயரு. நாங்கள் இப்படி வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் லாயர் நாங்கள்லாம். அதனால் ரொம்ப சாதாரணமான ஆள், ரொம்ப சாதாரணமான பேக்ரவுண்டு, ரொம்ப சாதாரணமான ஷார்ப்னஸ். ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி. மற்றவங்கள்ட்ட வேணால் நான் நடிக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி என்னை ஒரு பொசிஷனில் இது உட்கார வச்சுருக்கு, என்னை இந்த மாதிரி ஒரு மைக்கில் உங்களுக்கு நேரம் பேச வச்சுருக்கு அப்படின்னா 2 காரணம்தான். ஒன்று, டைமுக்கு அந்த நேரத்துக்கு அதை பண்ணணும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து தயார் செஞ்சுக்கணும். சப்கான்ஷியஸாக வி மஸ்ட் பி ரெடி. அந்த டைமுக்கு பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். முதல்ல ஒரு கிளாஸில் சேரும்பொழுது அந்த புது புக்கெலாம் வரும்பொழுது 2 நாளைக்கு உட்காந்துன்னு நம்மளை மாதிரி யாருமே படிக்கவே மாட்டாங்க. இப்படி புரட்டி அப்படி 4வது நாள்லேருந்து தான் தெரியும். அந்த புக்குக்கும் நம்மளுக்கும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகிட்டே போகும். அந்த வருஷ கடைசியில் நம்ம யாரும் அந்த புக்கு யாருன்னே தெரியாது. அதை மாதிரியே இருக்கக்கூடாது. ப்ரொஃபஷனுக்குள்ளே நுழைஞ்சிட்டானாக்கா கன்சிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மேலே காதல் வயப்படணும், பேஷன். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சார் இங்கே கோர்ட்டில் சொல்கிறீங்க, எப்படி? ஒன்றும் அதிசயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இஃப் யூ ஃபால் இன் லவ், when we fall in love, we don't know what the time is, we don't know where we get that energy. Same way, please fall in love with this profession. If you fall in love with this profession, இந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். பேரை கொடுக்கும், மதிப்பை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், வசதியை கொடுக்கும், உங்களை எங்கேயோ வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வேணும், நேரத்துக்கு எல்லாத்தையும் செய்யணும், கண்டினியூஸாக செய்யணும், கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். எதை செஞ்சாலும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக செஞ்சு அப்போ தான் அது நம்மளை காப்பாற்றும். அப்படி என்னை காப்பாற்றின இந்த ப்ரொஃபஷனுக்கு பிரதி உபகாரமாக நான் கொடுக்குற விஷயந்தான் இது. என்னை இந்த நிலையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு, என்னை இவ்வளோ பேரை கேட்க வச்சுருக்கு, என்னை ஒரு பெரிய பொசிஷன்லேயும் என் மேலே மரியாதையும் கொடுக்க வச்சுருக்கு. அந்த மாதிரி கொடுத்த இந்த தொழிலுக்கு நான் நன்றியோட திரும்பி ஒன்று கொடுக்கணும். நன்றியோடு நான் திரும்பி என்ன கொடுக்கணுன்னா, இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற விஷயந்தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இருக்கிற சின்ன விஷயம், தெரிஞ்ச விஷயத்தை மற்றவர்கள்ட்ட பகிரணும். என்னால் ஒரு 4 பேருக்கு வந்து ஒரு உத்வேகம் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்ததுன்னா அதுக்கு நான் வந்து ஒரு 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 முன்னோடியாக இருந்தோன்னா ரொம்ப சந்தோஷம். கடைசி காலத்தில் கடைசி மூச்சு போது நம்மளுடைய நினைவுகள் தான் நம்மளை வந்து செயல்படுத்தும். அந்த டைமில் நம்ம சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பவர்லாம் 62 வயசில் தூக்கி வெளில போட்டுருவாங்க நம்மளை. எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது. கடைசி காலத்தில் கடைசி மூச்சில் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நம்மளுடைய நினைவுகள். அந்த நினைவுகள் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷமாக நிம்மதியாக மூச்சை விட்டுடலாம். அது இல்லாமல் பாக்கி எல்லா வேலையும் பண்ணால் அவங்கள அது இப்போது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் பண்ணுற வேலைக்கெல்லாம் வந்து வெளியில் நல்லா தானே இருக்கான்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு அவனுக்கு தான் அவனுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்ற என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் போயிட்டுருக்கு, என்னென்ன மாதிரியான துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரியான வாழ்க்கை சூழல் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குற நம்ம யாருக்கும் தெரியாது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னையும் சேர்த்து நம்மளுக்கு. அதனால் நாம் கடைசியில் நிம்மதியாக இருக்கணும், நாம் கடைசியில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை, நம்ம வாழும் காலத்தில் எதையாவது நல்லதை செய்யணும். நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். எல்லாராலையும் பெருசாக பண்ணிட முடியாது, நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். அதை மாதிரி செய்கிற ஒரு மிஷனில் நான் இருக்கேன். அதனால தான் ஒரு வாரி எந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப், எந்த லாயர்ஸ் குரூப் எதெல்லாம் என்னை கூப்பிடுறதுக்கு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் சரின்னு சொல்லிடுறது. ஒரு பெரிய ஒரு எனர்ஜி லெவல் வெளில போகுது, பட் நல்ல விஷயத்துக்கு போகுது. அதனால் ஆக்சுவலாக எனக்கு எனர்ஜி ரெட்டிப்பாகுது ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்பொழுது. அதனால் இந்த ஒரு ப்ரிலிமினரியாக நான் இதை சொல்லணும் அப்படின்னு விரும்பினேன். என்னுடைய நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட்டு, எல்லோரும் அவங்கவுங்களுடைய ஃபோனை வந்து சைலண்ட் மோடில் போடுங்க. நான் பேசும்பொழுது ஃபோனில் யாரும் பேசக்கூடாது. அது மேண்டமஸ். ஐ எம் இஷ்யூயிங் அ டைரக்ஷன் ஹியர். ஸோ அங்கே கொஞ்சம் கண்டிப்பாக இருந்துருவேன் நான்.
எதனாலன்னா ஒரு நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா நீங்கள் ரிசீவ் பண்ண தயாராக இருக்கணும். உங்கள் ஃபோன் மாத்திரம் ரிசீவ் பண்ணி பத்தாது. குற்றாலத்துக்கு போய் சந்தோஷமாக குளிக்கணும். நம்ம ஆளுங்களை குளிக்கிறத விட்டு குற்றாலத்தை ஃபோட்டோ எடுத்துக்கினே இருக்காங்க கண்டினியூஸாக. யாருமே எதையுமே அனுபவிக்கிறதாவே தெரியல. ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, மற்றவங்களுக்கு அனுப்புறதுலேயே வேலையாக இருக்காங்க. அதனால் நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எப்படியும் யாரோ எடுத்துக்கின்னு இருக்காங்க, அது எப்படியும் வரப்போகுது, ரைட்? அப்படியே எடுத்து NAVJ ஸ்பீக்கிங் அப்படின்னு ஒரு சென்சேஷனாக பண்ணி கடைசியில் கேள்வி கேட்கும்போது திருன்னு முடிக்கக்கூடாது. அதனால் நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபரில் அந்த எண்ண பரிமாற்றங்களில் கொடுக்குறவனும் வாங்குறவனும் தயார் நிலையில் இருக்கணும். அதுதான் குரு சிஷ்ய பாரம்பரியமே. குரு சொல்லுவார், அப்போல்லாம் வந்து ஸ்ரவணத்தில் காதில் கேட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எதுவுமே எழுதக்கூட மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ரிசீவ் பண்ண தயாராக இல்லாமல் உங்கள் ஃபோன் உங்களை ட்ரபிள் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கே வந்ததெல்லாம் வேஸ்ட். எனக்கு வந்து இன்சல்ட்டிங்காக இருக்குன்றதை விட்டுடுங்க, நீங்கள் வந்தது வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் வேற எங்கேயாவது போயிருக்கலாம். வேற எங்கேயாவது போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருந்தது, தப்புன்னு நான் சொல்லலை. பட் இங்கே வந்ததுனால இங்கே வந்த அந்த பர்பஸ் சர்வ் ஆகணும்னா ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ தான் 100% போகலனாலும் ஏதோ ஒரு 40% அது உள்ளே போகும். இங்கே வந்ததுக்கு 40% அது உள்ளே போகணும், ரைட்? அண்ட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நான் சிம்பிளாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பொங்கல் இங்கெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கீங்க, பார்த்தேன் நான். அந்த மெனுவை பார்க்கும்பொழுதே எனக்கு தெரியும், அவர் வெங்கட்ராமன் சார் ஆக்சுவலாக பொங்கல் வச்சுருந்துருக்கவே கூடாது. அங்கே நான் இட்லி இருக்கான்னு கேட்டால் பொங்கல் இருக்குன்னாங்க, ரைட்டு? CRPC பொங்கல். அதனால் கொஞ்சம் அசர்ற மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் தூங்காமல் கொஞ்சம் கேட்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்க முடியாத அளவுக்கு கோடை மாதிரி ஏதோ வச்சுட்டாங்க, அது கொஞ்சம் நகர்த்த முடியும். எனக்கு எல்லாரையும் பார்த்து பேசினா தான் என்னால் பேச முடியும். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள், எல்லாத்தையும் எடுங்க. எனக்கு கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து பேசினா எனக்கு ஒரு திருப்தி. அவ்வளோ தூரம் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, எனக்கு அப்படியே ஒரு உத்வேகம் வரும், எனக்கு ஒரு எனர்ஜி வரும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்டேருந்து. அப்போ தான் என்னால் பேச முடியாது. ஓகே, இப்போது கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ ஆரம்பிச்சிடுறேன், ரைட்? இப்போ டேக் ஆஃப். என்னால் அந்த BNSS ஃபுல்லாக சொல்ல முடியலன்றதுனால நான் BNSSன்னு சொல்லிடுறேன். அதை எனக்கு அந்த மொழி தெரியாது, ஸோ அதனால் எனக்கு தெரியாது எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு. இல்லை, இப்படி சொல்கிறேன், நியூ CRPCன்னு சொல்கிறேன். ஆனால் என்ன சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கை தூக்குங்க? ஸ்டூடெண்ட்ஸ்னால் படிச்சுட்டு இருக்கிறவங்க, சின்ன க்ரௌட் தான். ஓகே, 5 years and below அட்வொகேட்ஸு? அட்வொகேட்ஸ் இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? நல்ல வேலை, நீங்கள் இருக்கீங்க. செக்ஷன்லாம் சொன்னானாக்கா அவங்க ஒரு மாதிரி இப்படியே பார்ப்பாங்க நம்மளன்றதுனால பார்த்தேன். ஓகே, உங்கள் கையில் புக்கெல்லாம் இருக்கா? எல்லோரும் புக்கெல்லாம் அதெல்லாம் திறந்துக்கலாம். புக்கு திறந்து பார்க்குறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இப்போது. ஓகே, ஸோ இந்த புதிய சட்டத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி எதனால் நடைமுறைன்றது வந்து ஒரு கிரிமினல் சட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். CPC பற்றி சார் சொன்னார். CPC அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, சேலம் பார் அசோசியேஷன் கேஸ் ஆச்சு, அதாச்சு இதாச்சு எல்லாம் சொன்னாங்க. அதில் இருக்கிற நடைமுறை சட்டத்துக்கும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் சட்டத்தில் இருக்கிற நடைமுறை சட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஏன்னா கிரிமினல் சைடில் இருக்கிற எல்லாமே 2 விஷயத்தை தொடும். வந்து ஒன்று லைஃப்பை தொடும், இன்னொன்று லிபர்ட்டியை தொடும். இந்த லைஃப்பும் லிபர்ட்டியும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். அது எங்கேயும் இல்லை. ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 21 இருக்கிற அந்த ஆர்டிகல் 21 இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஹார்ட் பீட். அதை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஹார்ட்டே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஒரு 2 லைனை வச்சு இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் 25 ரைட்ஸ் எவால்வ் ஆகிடுச்சு.
ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃப்ரீ ட்ரையல், ரைட் டு ப்ரைவசி வரைக்கும், குட்டுசாமி வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ அந்த ரைட் இவால்வ் ஆகினே இருக்குது. அந்த ஆர்டிகல் 21 வந்து நம்மளுக்கு புதுசாக எதுவும் உரிமையை கொடுத்துடல. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே வாழ்வதற்கும் ஒரு டீசெண்டான வாழ்க்கையை வாழறதுக்கும் அந்த உரிமையோடு தான் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும் போதே பிறக்கிறோம். அதை ரெக்கக்னைஸ் பண்ணுது அந்த ஆர்டிகல் 21 வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுது. யூ ஹேவ் அ ரைட் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. நீ பிறந்துட்ட, உனக்கு அது இருக்குது. அதனால தான் அதில் சிட்டிசன்ற வேர்டு வராது, எனி பர்சன்ற வேர்டு வரும். ஆர்டிகல் 19(1)A 19 பார்த்தீங்கன்னாக்கா சிட்டிசன் அப்படின்ற ஒரு வேர்டு வரும். ஆனால் ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 21 எனி பர்சன்ற வேர்டு வரும். ஏன்னா இந்த உலகத்தில் நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே ஈக்குவாலிட்டி வந்துடணும். எனக்கு இந்த உலகத்தில் வந்து நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே லைஃப் அண்ட் லிபர்ட்டிக்கான கன்ஃபர்மேஷன் வந்துடணும். நான் அதை வச்சுட்டு தான் பிறக்கிறேன். அது ரெண்டும் இல்லாத ஒரு மனுஷனே இல்லை, இங்கே இருக்கவே முடியாது இந்த உலகத்தில். அதை மாதிரியான ஒரு ரைட்டை எடுத்துன்னு போய் டச் பண்ணுறது தான் கிரிமினல் லா. கிரிமினல் சட்டங்கள் எல்லாமே வந்து லைஃபையோ லிபர்ட்டியோ டச் பண்ணும். உங்களை தூக்கி ஜெயிலில் போடும், உங்கள் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும், உங்கள் மேலே ஃபைனல் ரிப்போர்ட் போடும். இது எல்லாமே லைஃப் அண்ட் லிபர்ட்டியை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுனாக்கா, லைஃப் அண்ட் லிபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லாவை தவிர நீங்கள் வேறு எப்படியும் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. கரெக்ட்? எல்லாம் சட்டம் தெரிஞ்ச ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம் இது. இது முதல்ல நம்ம வந்து ஃபவுண்டேஷனாக போட்டுக்கணும். இந்த ஃபவுண்டேஷனை போட்டால் தான் ஏன் ப்ரொசீஜர் எல்லாம் ரொம்ப முக்கியன்றதை நம்மளால் அப்ரிஷியேட்டே பண்ண முடியும். சிபிசி மாதிரி இல்லை. சிபிசி மியர்லி ஒரு சிவில் இதில் 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு தகராறு. இட்ஸ் மோர் அ ரைட் ஆஃப் பர்சோனம் பிட்வீன் 2 persons. இது வந்து இட் இஸ் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் த சிட்டிசன், ஸ்டேட் அண்ட் எனி அதர் பர்சன், a non-citizen also. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சின்ஸ் இட் டச்சஸ் லைஃப் அண்ட் லிபர்ட்டி, சிபிசியில் இட் டச்சஸ் ஏ ரைட், ஒரு உரிமையை தொடுது. இதில் எதை தொடுது? உரிமை இல்லை, இது நம்ம மனிதனாய் பிறந்த லைஃப் அண்ட் லிபர்ட்டியை தொடர்றதுனால இந்த ஆர்டிகல் 21 மனசில் வச்சிருக்கிறதுனால இந்த ஆர்டிகல் 21 says that life and liberty can be interfered only by a procedure established by law. அந்த law தான் இந்த CRPC. அந்த law தான் இந்த CRPC. ஓகே, கொஞ்சம் இதனுடைய பேக்ரவுண்டையும் பார்த்துக்கலாம். இது 6 வித்தியாசங்கள் மாதிரி சிஆர்பிசியில் இருந்தது, பிஎன்எஸ்எஸ் இருந்தது அப்படி நான் சொல்கிறதுக்கு நான் இங்கே வரவே வேணாம். அது நிறைய பேர் வாட்ஸ்அப்லாம் அமைச்சுட்டே இருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதில் இப்படி இருந்தது, இதில் அண்டு இருந்தது, இதில் 6 இருந்தது, இதில் இப்படி இருந்தது, அதில் அப்படி இருந்தது, அப்படிலாம் நான் சொல்கிறதுக்கு வரல. அதுக்காக ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை கூப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நான் நிறைய பிரின்சிபல்ஸில் போகிறேன். நான் எதையாவது விட்டு வச்சா அதை சந்துரு பார்த்துப்பாரு, ரைட்? அதனால பிரின்சிபல்ஸில் போகிறேன். சரி, சிஆர்பிசிலாம் வர காலகட்டத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது, என்ன மாதிரி இருந்தது? there was no uniform criminal procedure in the whole of India. அவங்க இடத்துல அவங்களுடைய பிராக்டிசஸ் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லா இடத்துக்கும் பொதுவாக பொருந்துற மாதிரியான ஒரு கிரிமினல் சட்டம், நடைமுறை சட்டம் ஒன்று இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்தது ஐபிசி தான் வந்தது. அதுக்கப்புறமா அவங்களால மேனேஜ் பண்ண முடியல, ஸோ சிஆர்பிசி வந்தது. அதுக்கப்புறமா எவிடன்ஸுக்கு காமனாக வரணுன்றதுனால எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்தது. ஸோ அதுதான் கடைசியாக வந்தது. அதனால இதை எல்லாத்துக்கும் பொதுவாக்கணும். எல்லாரும் கிரிமினல் சட்டத்தில் யார் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுத்தாலும் அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு ப்ரொசீஜர் வரணும் அப்படின்றத வச்சுக்கிட்டு தான் முதல்ல கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் எடுத்துகிட்டு வந்தாங்க. முதல்ல எடுத்துகிட்டு வரும்பொழுது சிஆர்பிசி 1872 எடுத்துகிட்டு வந்தாங்க முதல்ல. அதன் பிறகு 1898 ஆக்ட் வந்தது. இட்ஸ் சப்ளான்டட், மீனிங் 1872 சட்டத்துக்கு இடத்துல 1898 சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்டான்ஷியலாக குற்றவியல் நடைமுறை சட்டம்னு வந்த சட்டம். 1898 தான் வந்தது ஃபர்ஸ்ட். 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு
நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போலேருந்து சிஆர்பிசியை நிறைய மாற்றணும், நம்மளுடைய இந்தியன் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் எடுத்துகிட்டு வரணும். அதில் இருக்கிற பல வேர்ட்ஸ், பல வார்த்தைகள் வந்து இன்னுமே கூட பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியன்ஸ் எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரியான நோக்கத்தோடு இருக்கிற சில வார்த்தைகள்லாம் இருக்குது. சப்ஜெக்ட்ஸ்னு இருக்கும். பிரிட்டிஷ் நம்மளை சிட்டிசனாகவே கன்சிடர் பண்ணல, we were considered as subjects of the British. ஸோ அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. வரும்பொழுது அது வந்து 1958லேருந்து ஆரம்பிச்சது. இந்த ஹிஸ்ட்ரி எப்பொழுதுமே ரொம்ப முக்கியமாக தெரியலன்னாக்கா உங்களால் சில ஃபண்டமெண்டல் விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண முடியாது. நான் ஏன் இதுக்குள்ளெல்லாம் இப்போ ட்ராவல் பண்ணுறேன்னா, பொதுவாக இன்னைக்கு சில பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதெல்லாம் யாரோ வெள்ளைக்காரன் கொடுத்ததை மாற்ற ட்ரை பண்ணுறோம், கொலோனியல் லா அப்படின்ற அது இல்லைன்றதை நான் இப்போ உடைக்க போகிறேன். அதுக்காக வேண்டி தான் ஸ்லோவாக நான் இதுக்குள்ளே போயிட்டு இருக்கேன். ரைட், இப்போது இது என்னென்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம் 1958ல் 14th ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. 14th ரிப்போர்ட் வாஸ் சப்மிட்டட் பை தி கமிஷன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்மிட் பண்ணி 41st ரிப்போர்ட்டில் வந்து முடியுது. 41st ரிப்போர்ட் வாஸ் சப்மிட்டட் இன் 1969. 1969ல் 41st ரிப்போர்ட் வாஸ் சப்மிட்டட். 1969ல் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் 2 ஹவுஸ்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு 1973 சிஆர்பிசி வந்தது. 1973 சிஆர்பிசி வந்தது அண்ட் இட் பிகேம் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1/4/1974 and it was made applicable to the whole of India except to Jammu and Kashmir. அதனால 1973 சிஆர்பிசி வந்ததுக்கு அப்புறமா, சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்த ஒரு சட்டம் இது. அதனால இது வந்து கொலோனியல் லான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து அவுட் அண்ட் அவுட் இந்தியன் லா. 1973 when it came, it started from the 14th report after independence in 1958 and it ended with the 41st report in 1969 and came the 1973 Act. So for all purposes it is very much an Indian law when it was enacted in the year 1973 under CRPC 1973. That underwent a change by virtue of this new law. The புதிய சட்டத்தினால சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் எதுக்கு வந்ததுன்னா, இது கொலோனியல் சட்டத்தை மாத்திரத்துக்கு வந்ததுன்னு சொன்னால், இன் மை பர்சனல் ஒப்பீனியன் இல்லை. இன் மை பர்சனல் ஒப்பீனியன் இட் ரெக்வயர்ட் அ சேஞ்ச். ஏதோ ஒரு சேஞ்ச் வரணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்களே ஒழிய, ஸ்பீடி டிஸ்போசல், ஸ்பீடி ட்ரையல், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விக்டிம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஆஃப் சில்ட்ரன், அது மாதிரி நிறைய ரைட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணணுன்றதுக்காக புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றது தான் உண்மை. ரைட், நெக்ஸ்ட்டு கிரிமினல் லான்றதை வந்து எந்த சோர்ஸ்லேருந்து எனாக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். கரெக்ட், எப்பொழுதுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லா ஒரு சட்டத்தை இயற்றணும்னா அந்த சட்டத்தை இயற்றுறதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியணும். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டிடியூஷனில் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அப்படின்னு 3 இருக்கும். எங்கேயோ காலேஜில் படித்த மாதிரி ஒரு ஞாபகம் வரும் இல்லை? லிஸ்ட் 1 யூனியன் லிஸ்ட், லிஸ்ட் 2 ஸ்டேட் லிஸ்ட், லிஸ்ட் 3 கன்கரண்ட் லிஸ்ட். அப்பா பொங்கல் போயிடுச்சு, கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ லிஸ்ட் 1ல் இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வெறும் யூனியன் மாத்திரம் தான் சட்டம் இயற்ற முடியும். லிஸ்ட் 2ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுக்கும் ஸ்டேட் மாத்திரம் தான் சட்டம் இயற்ற முடியும். லிஸ்ட் 3ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுக்கும் சென்டரை இயற்றலாம், ஸ்டேட் பண்ணலாம். அந்த லிஸ்ட் 3க்கு கீழே தான் கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படின்றது என்ட்ரி டு லிஸ்ட் 3ல வருது. இதெல்லாம் தெரியணும் லாயருக்கு. நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாலும், கன்னியாகுமரியில் ப்ராக்டிஸ் பண்ணாலும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும், நம்மளுடைய பைபிள், நம்மளுடைய பகவத்கீதை, நம்மளுடைய குரான் என்ன கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் தான் நம்மளுக்கு எல்லாமே அடிப்படை. ஒரு அட்வொகேட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது 3த்தை விட இம்பார்ட்டன்ட். அதுதான் பேசிஸ். அந்த பேசிஸை கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். அதனால நான் வந்து ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரிஞ்சுப்பேன், பாக்கி எங்கேயும் அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஹைகோர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்கும் அது தெரியும்ன்றது அஷூரன்ஸ் இருக்குது. அதனால ஸோ இதனுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, சோர்ஸ் இஸ் என்ட்ரி 2 லிஸ்ட் 3 இதுதான் சோர்ஸ். அதனால இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்தை இயற்றிய பிறகும் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் தி பவர் டு bring about changes. But the catch word is, and the changes must be assented by the President of India. President assent கொடுக்கணும். assent கொடுத்தானாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்டர் எடுத்துட்டு வந்த அந்த எந்த ஷரத்துகளோ எந்த ப்ரொவிஷன்ஸோ அதற்கு பதிலாக ஸ்டேட்டினுடைய ப்ரொவிஷன் will start acting. For instance, உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து செக்ஷன் 438 சிஆர்பிசின்னு ஒன்று கிடையாது. 438 சிஆர்பிசி என்னது? ஆன்டிசிபேட்டரி பெயில். ஆன்டிசிபேட்டரி பெயில் ப்ரொவிஷனை அவங்க வந்து ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்டில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி அசன்ட் வாங்கினதுனால யூபியில் போய் நீங்கள் 438 போட்டிங்கன்னா நாட் மெயின்டைன். ஏன்னா இட் ஃபால்ஸ் அண்டர் அ கன்கரண்ட் லிஸ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர் டு பாஸ் அ லா அண்ட் தட் லா கேன் ரீப்ளேஸ் தி provisions brought in by the central government under CRPC or the new act, right? So இந்த provision எங்க பார்க்க முடியும்? article 254(2) article 254 clause 2 of the constitution of India. ஆனா நீங்க அந்த புக்கை பார்த்தீங்கன்னா, CRPC புக்கை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் அந்த ப்ரொவிஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் அமெண்ட்மெண்ட், ஹரியானா ஸ்டேட் அமெண்ட்மெண்ட், ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் அமெண்ட்மெண்ட், அது மாதிரி ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆஃப்டர் சிஆர்பிசி 1973 கேம், ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் மேட் அண்ட் தோஸ் ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்ஸ் காட் தி அசன்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் அண்ட் தே ஆர் இன் ஆப்ரேஷன் இன் தட் ஸ்டேட். தமிழ்நாடு ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் வந்தால் தமிழ்நாட்டில் வேலை செய்யாது. இட் வில் ரீப்ளேஸ் தி சென்ட்ரல் எனாக்ட்மெண்ட் டு தட் எக்ஸ்டென்ட், ரைட்? இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து எனக்கு இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சுன்னா பரவாயில்ல அதனால். பட் இதை சொல்லாமல் நிறைய பேர் ஆரம்பிச்சிடுறாங்க. நேராக சிஆர்பிசின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. நேராக சிஆர்பிசின்னு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதை யாராவது சொல்லணும்ல. ஸோ எனக்கு முதல் தெரிஞ்சுதுன்னு வேறு உங்கள்கிட்ட காமிச்சிக்கணும்ல. அதனால் நான் சொல்லிட்டேன் இப்போ உங்கள்கிட்ட, எனக்கு ஏதோ ஃபண்டமெண்டல் தெரியும் அப்படின்றத நான் உங்ககிட்ட இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு என்னென்ன தெரியுமோ நான் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவேன் இந்த பக்கமாக, ரைட்? ஓகே, இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் சிஆர்பிசியில். அடுத்தது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு நடைமுறை சட்டம்ன்றது ஜென்ரலாக ரெட்ராஸ்பெக்டிவாக இருக்கும். சப்ஸ்டான்டிவ் லாவுக்கும் ப்ரொசீஜரல் லாவுக்கும் இருக்கிற வித்தியாசம், சப்ஸ்டான்டிவ் லா வில் ஆல்வேஸ் பி ப்ராஸ்பெக்டிவ். ஏன்னா சப்ஸ்டான்டிவ் லா நேர உரிமைகளில் கையை வைக்கிற விஷயம். ப்ரொசீஜரல் லா மியர்லி மேனேஜஸ் த ப்ரொசீஜர், ஒன்லி கவர்ன்ஸ் தி ப்ரொசீஜர். அதனால் ஜென்ரலாக அதுக்கு அந்த காலகட்டத்துக்கு பின்னாடியிலேருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எனி ப்ரொசீஜரல் லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் கேபிசிங் எடுத்து படிச்சிங்கனாக்கா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ சப்ஸ்டான்டிவ் லா அண்ட் ப்ரொசீஜரல் லா அண்ட் எது எஃபெக்ட் எடுக்கும், எங்கேருந்து எஃபெக்ட் எடுக்கும்ன்றது நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும், ரைட்? ப்ரொசீஜரல் லா ஃபண்டமெண்டலாகவே வில் ஹேவ் எ ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். அதனால் நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை வச்சுக்கிட்டு பார்த்தோன்னா 1/7/2024 இந்த சிஆர்பிசி வந்தாலும் கூட, சின்ஸ் இட் இஸ் ப்ரொசீஜரல் லா, நடைமுறை சட்டமாக இருக்கிறதுனால 1/7/2024 முன்னாடி நடந்த விஷயங்களுக்கும் இது அப்ளை ஆகும் அப்படின்றது தான் ஜென்ரலாக லாவில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ப்ரொசீஜரல் லா, ப்ரொசீஜர். ஸோ பட் ஒரு சப்ஸ்டான்டிவ் லா வந்துடுச்சு, ஐபிசி அஃபென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 1/7/2024 அப்புறமா ஒரு புது அஃபென்ஸை கிரியேட் பண்ணுறாங்க, ரைட்? அந்த அஃபென்ஸை நீங்கள் 1/7/2024 முன்னாடி பண்ணிட்டீங்க. ஆனால் 1/7/2024 அப்புறமா வர எஃபெக்ட்டுக்கு வர அந்த அஃபென்ஸை அதை வச்சுக்கிட்டு உங்களை பனிஷ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டிகல் 20 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஆர்டிகல் 20 சப்க்ளாஸ் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேயே அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது. ரெண்டாவது, இட் இஸ் அ சப்ஸ்டான்டிவ் ஆக்ட். ஸோ இப்போ நீங்கள் ஆர்கனைஸ்டு க்ரைம்னு ஒரு புதுசாக ஒன்று இருக்குது ஐபிசியில், ரைட்?
அந்த ஆர்கனைஸ்டு க்ரைமை 1/7/2024 முன்னாடி பண்ணியிருந்தோம்னாக்கா ஐபிசியில் இருக்கிற அந்த ப்ரொவிஷன், அதாவது புதுசாக வந்திருக்கிற அந்த பிஎன்எஸ்லேருந்து இருக்கிற ப்ரொவிஷன்லேருந்து உங்களை ப்ரொசீட் பண்ண முடியாது. புரியுதா? புரியுதுன்னு சும்மா அப்படி தலைகளே ஆட்டுங்க. ரைட், ஓகே. கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்போ தான் யூ வில் ஆல்சோ கம் டு, இல்லாட்டினா அப்படியே நம்ம இழுத்துன்னு போவோம் ஏதோ ஒன்று, பிகாஸ் ஆஃப் யுவர் பொங்கல். ஓகே, நெக்ஸ்ட்டு. பட் இப்போ ரொம்ப முக்கியமாக நான் என்ன சொன்னேன், ஸோ ப்ரொசீஜரல் லா வில் பி ரெட்ராஸ்பெக்டிவ்னு சொன்னேன். இந்த ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சுக்கணும், ரைட்? பட் சிஆர்பிசி அப்படி இல்லை. சிஆர்பிசி அப்படி இருக்க முடியாது. ஏன்னு நான் சொன்னேன், முதல் ஃபண்டமெண்டல் என்ன சொன்னேன், லைஃப் லிபர்ட்டி டச் பண்ணுறதுனால சிஆர்பிசியை எல்லா விதமான நடைமுறை சட்டங்கள் மாதிரியும் நீங்கள் இன்டர்பிரட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம சிஆர்பிசி, இப்போ ஓல்டு சிஆர்பிசி செக்ஷன் 461 சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ரொசீஜர் வயலேட் பண்ணால் இட் வில் விஷியேட் த ஹோல் கேஸ் இட் செல்ஃப்னு சொல்லும். அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாததுனாலேயே இட் வில் விஷியேட். 461 ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும், போய் படிச்சு பாருங்கள் அந்த பழைய 461. அப்படின்னா என்ன அர்த்தம், சிஆர்பிசியில் இது ஸ்ட்ரிக்டாக ரெட்ராஸ்பெக்டிவ்ன்றது அப்ளை ஆகாதுன்னு அதை பார்லிமெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால செக்ஷன் 531 எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் செக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பிஎன்எஸ்எஸ்ஸாக ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் த லாஸ்ட் செக்ஷன். ஏன்னா அந்த லாஸ்ட் செக்ஷன் தெரியாமல் பாக்கி எதுக்குள்ளே போகிறதும் ப்ராப்ளம். லாஸ்ட் செக்ஷன் இஸ் 531. தயவுசெய்து கொஞ்சம் புக் அப்படியே திறந்துருங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்றதுனால நம்ம அதை பார்க்காம நகர முடியாது. செக்ஷன் 531 டாக்ஸ் அபவுட் ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இஸ் ஹியர்பை ரிப்பீல்ட். அப்படின்னா 1/7/2024 பிறகு கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ஹேஸ் பீன் ரிப்பீல்டு. செத்து போச்சு. புதுசாக ஒன்று பிறந்திருக்கு, இந்த புது ஆக்ட் பிஎன்எஸ்எஸ்ன்னு ஒன்று பிறந்திருக்கு, ரைட்? ஆனால் இது வந்து ரிப்பீல். அந்த ப்ரொவிஷனை பாருங்கள், ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். எது ரிப்பீல் ஆச்சு, எது சேவ் ஆகுதுன்னு தெரியணும் நம்மளுக்கு. ரிப்பீல் ஆனது சிஆர்பிசி, சேவ் ஆனது என்னன்றதை சப்செக்ஷன் 2 சொல்லுது. சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது, நாட் வித் ஸ்டாண்டிங் சச் ரிப்பீல், if immediately before the date on which this so and so comes into force there is any appeal, application, trial, enquiry or investigation pending, then such appeal, application, trial, enquiry or investigation shall be disposed of, continued, held or made as the case may be in accordance with CRPC, as if this new act has not come into force. ரொம்ப முக்கியம். ஸோ செக்ஷன் 531(2) நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், ப்ராஸ்பெக்டிவ் ரெட்ராஸ்பெக்டிவ் பற்றி சொன்னேன். 531 மேக்ஸ் இட் வெரி கிளியர் தட் சார் திஸ் இஸ் நாட் ரெட்ராஸ்பெக்டிவ். 531 மேக்ஸ் இட் கிளியர், 531(2) மேக்ஸ் இட் கிளியர் தட் இட் இஸ் ப்ராஸ்பெக்டிவ். இந்த புதிய சட்டத்தில் இருக்கிற ஷரத்துக்கள் எல்லாமே 1/7/2024 பிறகு தான் அமலுக்கு வரும். அதற்கு முன்ன நடந்த எந்த விஷயத்துக்கும் இது அப்ளை ஆகாது அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. இதை ஏன் நான் 2 வாட்டி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது ப்ராஸ்பெக்டிவ் ரெட்ராஸ்பெக்டிவ் பற்றி சொன்னேன். அதை பார்லிமெண்ட்டே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான் உண்டுன்னு சொல்லி. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சேஞ்ச், ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னென்னா, இனிமேல் 2 ரெஜீம் இருக்கும். ஒரு ரெஜீம் சிஆர்பிசியில் 1/7/2024 முன்னாடி இருக்கிற எல்லா கேஸும் முடிகிற வரைக்கும், அதுக்கு 20 வருஷம் ஆகுமோ 30 வருஷம் ஆகுமோ நம்மளுக்கு தெரியாது, சிஆர்பிசி வேலை செய்யும். 1/7/2024 அப்புறமா பிஎன்எஸ்எஸ் வேலை செய்யும். அதனால் உங்கள் தலையெழுத்து 2ம் தெரிஞ்சு தான் ஆகணும். நீங்கள் இதை விட்டு அதை விட்டெல்லாம் போக முடியாது. உங்களுக்கு 2மே தெரிஞ்சு தான் ஆகணும். இதனுடைய ப்ரொசீஜர் என்ன, அதனுடைய ப்ரொசீஜர் என்ன. ஸோ இட் இஸ் ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி வாட், தேர் இஸ் கோயிங் டு பி 2 ரெஜீம்ஸ் பேசிக்கலி. ஸோ 2 parallel ரெஜீம்ஸ். முதல் கேஸு ஜட்ஜுக்கிட்ட வரும்பொழுது 1/7/2024 முன்னாடி கேஸாக வரும். அடுத்த கேஸ் வரும்போது 1/7/2024 பின்னாடி வரும். அப்போ அவருக்கு சிஆர்பிசி எடுத்துக்கணும், பிஎன்எஸ்எஸ் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கணும்.
பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணும்பொழுதும், நீங்கள் வந்து எவிடன்ஸ் லீட் பண்ணும்பொழுதும், போலீஸ் இன்வெஸ்டிகேட் எல்லாமே வந்து இதுக்கேற்ற மாதிரியே தான் புரிஞ்சுக்கணும். ஏன் இது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுதுன்னா 3 சட்டத்தையும் மாற்றிட்டாங்க. முன்னாடி 1973 வரதுக்கு முன்னாடி 1898 சட்டத்தை மாத்திரம் தான் மாற்றினாங்க. ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்ட் அதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஸோ காம்ப்ளிகேஷன் இல்லை. பட் இதில் எல்லாத்தையும் மாற்றினதுனால இந்த சேஞ்சஸ்னுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியணும். ரொம்ப முக்கியம் அது, ரைட்? இந்த 531 அப்படின்றது வந்து செக்ஷன் 484 ஆஃப் சிஆர்பிசி 1973 ட்வின் பிரதர் ரெப்ளிகா. அதே ப்ரொவிஷன் 484 இஸ் ஈக்குவல் டு செக்ஷன் 531 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் நீங்கள், ரைட்? அதனால் 484 while it was in force, 484 வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட் சில ஜட்ஜ்மெண்ட்ஸில் 484 எஃபெக்டை பற்றி பேசுனாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ 531 நம்ம ஏதாவது ப்ராப்ளம் வரும்பொழுது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்னு சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. முதல் கேஸ் வந்து மட்டடார் பார்டியா கேஸ் 1975 2 SCC பேஜ் 220. 1975 2 SCC 220. ரெண்டாவது கேஸ் ஃபிலிப் கேஸ் 1976 2 SCC 174. 1976 2 SCC 174. மூணாவது கேஸு அன்னகவுடா கேஸு, அது வந்து 1977 1 SCC பேஜ் 417. இந்த 3 ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா 531 பற்றிய சரியான புரிதல் வேணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் 484 இன்டர்பிரட் பண்ணும்போது என்ன இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாங்கன்றது அப்படியே அப்ளை ஆகும் இங்கே. அதனால் இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் ஜட்ஜ்மெண்ட்ஸ், பேசிக் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதெல்லாம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இது போல நேரம் நான் ஃபவுண்டேஷன் சொன்னது என்ன சொல்லுதுனாக்கா, 531 சேர்த்து என்ன சொல்லுதுனாக்கா, 1/7/2024 அப்புறமா there are going to be 2 streams of procedure. One stream of procedure is going to be CRPC, other stream of procedure is going to be BNSS. 2 ஸ்ட்ரீம். இந்த சிஆர்பிசி ஸ்ட்ரீம் கடைசியாக முடியணும்னா சிஆர்பிசியில் இருக்கிற கடைசி கேஸ் டிஸ்போஸ் ஆகணும். நம்ம வாழ்நாளெல்லாம் அது நடக்காது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம 2த்தையும் பார்த்துக்கிட்டே இருப்போம் கண்டினியூஸாக, ரைட்? ஓகே, இப்போ இது என்ன சொல்லிடுச்சு? 531 என்ன சொல்லுது? 531 என்ன சொல்லுதுன்னா, கேசஸ் பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி, ட்ரையல், அப்பீல். 4 வேர்டு யூஸ் பண்ணிடுச்சு. இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி. என்கொயரின்றது ஃபைனல் ரிப்போர்ட், அந்த இது ஃபைனல் ரிப்போர்ட் போடுற வரைக்கும் நடுவில் நடக்கிற எல்லா என்கொயரியும், பெயிலு, போலீஸ் கஸ்டடி, அட்டாச்மெண்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வாங்குது. எவ்ரி ஸ்டேஜ் த கோர்ட் வில். இந்த என்கொயரி ENQUIRY இல்லை, இந்த என்கொயரி INQUIRY. இன்கொயரிக்கும் என்கொயரிக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. இன்கொயரின்றது வந்து ஃபார்மலாக கேட்குற கொஸ்டின். சார் உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வராரு, சார் உங்கள் பேர் என்ன சார்னு கேட்குறது ஃபார்மல். என்னுடைய ஜட்ஜு பொசிஷனில் உட்காந்து சார் உங்கள் பேர் என்ன சார்னு கேட்டால் அது பேர் இன்கொயரி. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு வித்தியாசம் சொல்லணும். அண்டு நீங்கள் சிஆர்பிசியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இன்கொயரின்றதை வந்து கோர்ட் தான் பண்ண முடியும். டெஃபினிஷனில் பார்த்தோம்னா கோர்ட் அலோன் கேன் என்கொயரி இன்டு இட், ரைட்? ஸோ அதுக்குள்ளே நம்ம இப்போ மாட்டிக்க வேண்டாம். அதனால் இன்வெஸ்டிகேஷன், இன்கொயரி, ட்ரையல், அப்பீல் as on 1/7/2024 will be investigated, inquired, tried and decided under 1973 Act. This is the effect of section 531 2A. 531 2A. Cases arising after 1/7/2024 பொறுத்த வரைக்கும் it will be investigated, inquired, tried under the provisions of BNSS Act 2023. அதனால் செக்ஷன் 4(1) ஆஃப் BNSS சட்டு ஒரே ஒரு வாட்டி பார்த்துருங்க. செக்ஷன் 4(1). செக்ஷன் 4(1)
இந்த கிளாரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ஒரு கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போவே நான் சொல்லிடுறேன், நான் எந்த ஒப்பீனியனும் ஃபைனல் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டேங்க. ப்ளீஸ் கன்சிடர் த பொசிஷன் தட் ஐ எம் ஹோல்டிங். டுமாரோ ஐ மே ஹேவ் டு ஹேண்டில் அ கேஸ் லைக் தட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அ சான்ஸ் டு இன்டர்பிரட். அதனால் நான் என்ன மாதிரியான ஃபைண்டிங், என்ன மாதிரியான சொன்னாலும் எல்லாமே ப்ரைமா ஃபேசி தான். இட் இஸ் எவ்ரி திங் வில் பி சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ என்னுடைய ஃபார் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ வில் சே திஸ் இஸ் த பொசிஷன் சொல்லி நிறுத்திடுவேன். ஃபைனலாக இதுதான் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். ஐ வுட் வாண்ட் டு புட் இட் இன் அ பேப்பர் ரேதர் தேன் ரிவீல் இட் ஹியர். அண்ட் இன் எனி கேஸ் it is not my opinion. The advocates will be assisting me. I may be having a wrong opinion. I may have to correct that opinion. அதனால் every opinion, every such thing will be subject to the discussion, the deliberations that will be had between the bar and the bench. அதனால் இப்பொழுதைக்கு I will only say that this is the position and this is prima facie what I feel about it. And that prima facie what I feel about it is not the final decision. So that I would want to clarify it here right from the beginning. அதுமாதிரி நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே எதுலேயும் ஃபைனல் ஒப்பீனியன் என்கிட்ட கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் இப்போவே சொல்லிடுறேன் அதை. ரைட், ஓகே. அதனால் இப்போ அந்த செக்ஷன் 4(1) நான் எதுக்காக எடுக்க சொன்னேன்னா, 4(1) பார்த்தீங்கன்னாக்கா 4(1) மேக்ஸ் இட் வெரி கிளியர் தட் ஆல் அஃபென்சஸ் அண்டர் BNS 2023 வில் பி இன்வெஸ்டிகேட்டட், என்கொயர்ட், ட்ரைட் அண்ட் அதர்வைஸ் டெல்ட் வித் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஹியர் அண்ட் ஆஃப்டர் கண்டெய்ன். ஸோ BNS புது ஐபிசியில் இருக்கிற அஃபென்சஸை ப்ரொசீஜரெல்லாம் BNSS-ஆக தான் இருக்க முடியும்னு 4(1) சொல்லுது. கரெக்ட் தானே? அப்படி தான் சொல்லுது அது. ஸோ BNSS 2023 அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன? BNSS 2023 ஐபிசி அஃபென்ஸுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. That is what 4(1) is saying. On the face of the reading of 4(1), that is what it is saying, right? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு மர்டர் ஒன்று கமிட் ஆகுது. அந்த மர்டர் வந்து 25/6/2024, 25/6/2024 an offense of murder happens, right? என்ன ஆகுதுன்னாக்கா அந்த மர்டர் ஆச்சுன்றது 5/7/2024 தான் தெரியுது. மர்டர் ஆனது 25/6/2024. மர்டர்னு தெரிஞ்சது 5/7/2024. BNSS எப்போ வந்தது? 1/7/2024. BNS எப்போ வந்தது? 1/7/2024. ரைட்டா? அப்போது இப்போ நான் சொன்ன இந்த ரீடிங் ஆஃப் செக்ஷன் 4(1) ரெட் வித் 531(2)A சொன்னேன்னு, இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இன்வெஸ்டிகேஷனை CRPC 1973 நடத்தணுமா, இல்லை இன்வெஸ்டிகேஷனை BNSS 2023 நடத்தணுமா அப்படின்ற கொஸ்டின் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. நீங்கள் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்கன்னாக்கா, நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் போல இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நான் ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே சிவாஜி லெவலுக்கு சொன்னேன், உங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு, அது குட். ஆனால் 2-3 கோட்ஸ் இல்லைன்றாங்க. 2-3 கோட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னா, இவங்க எல்லாம் என்னென்ன, இப்போ இன்வெஸ்டிகேஷன் 1/7/2024 அப்புறம் ஆரம்பித்தா BNSS தான் வேலை செய்யும். கரெக்ட்? ஸோ இது வந்து 4/7/2000 ஆர் 5/7/2024 தான் தெரியவே வருது. அப்போ FIR எந்த ப்ரொவிஷனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கன்றது தான் கொஸ்டின். BNSSல தான் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஆனால் செக்ஷன் 4(1) என்ன சொல்லுது? ஆல் அஃபென்சஸ் அண்டர் BNS 23 ஷால் பி இன்வெஸ்டிகேட்டட் இருந்து. அப்போ ஐபிசியை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது? நான் ஃபைனல் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டேன் இதில். அதனுடைய டைனாமிக்ஸ் புரியுதான்னு இதை நான் ஏன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன்னா உங்களுக்கு அந்த டைனாமிக்ஸ் புரியணும். தியரியை நான் சொல்லிட்டேனாக்கா இதுக்கு இது வரும், அதுக்கு அது வரும், அது அவ்வளோ சிம்பிள்லாம் இல்லை. இதனுடைய டைனாமிக்ஸ் தெரியணும். ஐபிசி அஃபென்ஸ் இல்லாமல் வேற ஒரு அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஐபிசி அஃபென்ஸ் நான் சொன்ன அஃபென்ஸு செக்ஷன் 4(1) என்ன சொல்லுது? ஆல் அஃபென்சஸ் அண்டர் BNS 23 ஷால் பி இன்வெஸ்டிகேட்டட்னு சொல்லுது. ஸோ அஃபென்ஸ் வாஸ் கமிட்டட் பிஃபோர், நவ் திஸ் இஸ் ஆஃப்டர். அகைன் திஸ் இஸ் an interpretation that is required. So there are now 2 schools of thought.
இன்றைக்கி 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு நீங்கள் சொன்னது, இன்னொரு 1 or 2 high courts have said you will have to register the FIR under BNSS, but you will have to proceed against him for IPC offense அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம கோர்ட்டில் இதுக்கு ஃபைனல் டெசிஷன் வரல. பட் உங்களுடைய புரிதலுக்காக, ஜஸ்ட் டு மேக் யூ திங்க், யூ வில் திங்க் அபவுட் இட், அதனால் நான் இதை சொன்னேன். ரைட்டா? இதில் இன்னொரு முக்கியமான ப்ரொவிஷன், நீங்கள் கூட படிக்க வேண்டிய ப்ரொவிஷன் என்னென்னா செக்ஷன் 8 ஆஃப் த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். இது படிக்கணும் நீங்கள். செக்ஷன் 8 ஆஃப் த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்ன்றது சட்டத்தில் ரொம்ப ஒரு பாப்புலர் வேர்ட், சன்செட் கிளாஸ். சன்செட் கிளாஸ்னு ஒன்று சட்டத்தில் ஒன்று இருக்குது. சன்செட் கிளாஸ்னா ஒரு ரிப்பீலினுடைய கான்சிக்வன்ஸ் இருந்தாலும்னாலே கூட அந்த பழைய எனாக்ட்மெண்ட் கண்டினியூ ஆகும். எதெல்லாம் அதில் ஆரம்பிச்சோ அது அப்படியே இட் வில் கண்டினியூ டில் இட் கம்ஸ் டு அன் எண்ட். நிறைய இதில் அது மாதிரி ஆயிருக்கு. சன்செட் கிளாஸ்ன்றது நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே போனால் அரை மணி நேரம் ஆகிடும். ஆனால் நான் அதுக்குள்ளே போகல. அதனால் இது ஒரு 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 மூட் பாயிண்ட் இப்போ இதில் வர ஒரு இஷ்யூ. ரைட்? ஸோ இது அவர் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் MLJ கிரிமினலில் இதை பற்றி எழுதியிருக்காரு. நீங்கள் MLJ ஜேர்னல் செக்ஷனில் எதுலையோ படித்ததான் எனக்கு ஞாபகம். அதில் அவர் இது மாதிரி டீல் பண்ணியிருக்காரு. சில கொஸ்டின்ஸ்லாம் அவரே போட்டுக்கிட்டு, PNP இஸ் நோன் ஃபார் ஹிஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். மீனிங் PNP லாவை அப்படியே இல்லஸ்ட்ரேஷனில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்டேருந்து காப்பி அடிச்சது தான் இதெல்லாம். நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் அது. அவர் அதில் சொல்லியிருப்பார். இந்த இல்லஸ்ட்ரேஷனை சொல்லி எதில் வரும், அவர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா PNPயினுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொவிஷனை சொன்ன உடனே இல்லஸ்ட்ரேஷனுக்கு போயிடுவார். இல்லஸ்ட்ரேஷனில் போட்டால் தான் நம்மளுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியும். அப்படி இல்லாட்டினா எக்ஸாமில் மார்க் எடுக்கிறதுக்கான எழுதிட்டு போயிடலாம். கோர்ட்டில் வேலை செய்யாது. அது கோர்ட்டில் புரிஞ்சால் தான் வேலை செய்யும் ப்ரொவிஷன். ஓகே, சரி. அதனால் இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் 531 இருக்குது. ரைட்? முக்கியமான சேஞ்சஸ் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 531. நான் இதோடு நிறுத்திக்கிறேன். நம்மளுடைய டெலிபரேஷன் ஏதோ கொஸ்டின் ஆன்சர்னு ஏதோ போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் இன்னும் கூட சில விஷயங்கள், சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன மாதிரி ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். இப்போ நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். இன் எனி கேஸ் சந்துரு ஐ திங்க் வில் கிவ் சம் டைம் ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதனால் நம்ம அந்த டைமில் வி வில் கெட் மோர் டீப்பர். நான் அந்த டைமில் சில கொஸ்டின்லாம் கேட்குறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓஹோ இவர் சொன்ன அளவுக்கு இது ஈஸி இல்லை போல இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலாக அது ஈஸி இல்லை. ரைட்? பரவாயில்ல. பட் இப்போதைக்கு நீங்கள் இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். 531A டாக்ஸ் அபவுட் ரிப்பீல், 531(2) டாக்ஸ் அபவுட் சேவிங்ஸ். இவ்வளோ ஃபண்டமெண்டலாக இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அதனுடைய உள்ளே போய் இன்டர்பிரிட்டேஷன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அது. ரைட்? ஓகே. சேஞ்சஸ் என்ன எடுத்துன்னு வந்திருக்கு, நான் என்னன்னு சொன்னால் எல்லா சேஞ்சுக்குள்ளேயும் நான் போக போகிறதில்ல. முக்கியமான சேஞ்சஸ்குள்ளெல்லாம் போயிடுறேன். முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஞ்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் FIR. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் FIRல தான் முக்கியமான ஒரு சேஞ்ச் ஒன்று வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் 154 CRPC, 154 CRPCல காக்னைசபிள் அஃபென்ஸ் கமிட் ஆயிருந்தா the word used was shall register an FIR. டிஸ்கிரிஷனே கிடையாது. If the reading of the information given to the station house officer reflects commission of a cognizable offense, then the station house officer shall register the FIR. இதுதான் லா. ஸோ அவருக்கு எந்த விதமான டிஸ்கிரிஷனும் இதில் கொடுக்கப்படலை. ஆனால் இன் ஸ்பைட் ஆஃப் சச் அ லாங்குவேஜ் பீயிங் யூஸ்ட் அக்ராஸ் இந்தியா என்கொயரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. preliminary enquiry was conducted. அதில் இப்படியும் அப்படியுமா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்தது. சில கோர்ட்ஸ் preliminary enquiry நடத்தலான்னாங்க. சில கோர்ட்ஸ் அதெல்லாம் நீ நடத்தவே முடியாது, லாங்குவேஜ் அங்கே அப்படி இருக்குது, நீ நடத்தாதேன்னாங்க. ஸோ இது மாதிரி இப்படி ஓடிட்டு இருந்தது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்கொயரின்றது கோர்ட்டு தான் பண்ண முடியும்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. கொஞ்சம் சட்டுன்னு செக்ஷன் 2G எடுத்து பார்த்துருங்க. அது கொண்டி பழைய CRPC இருக்கா உங்கள்கிட்ட? நீங்கள் வாழ்நாள் பூரா அதை வச்சுக்கணும்னு நான் இப்போயே சொல்லிட்டேன். ஆனால் அதை எடுத்து எங்கன்னா தூர போட்டுற போறீங்க. செக்ஷன் 2G பார்த்தீங்கன்னாக்கா, இட் வில் டிஃபைன் வாட் இஸ் அன் என்கொயரி. Means every inquiry other than a trial conducted under the code by
மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட், ஒரு நீதிமன்றமோ அல்லது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டால் மாத்திரம்தான் என்கொயரி கண்டக்ட் பண்ண முடியும். கொஸ்டின், அப்போ போலீஸ் எங்கேருந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணுறது? த கொஸ்டின். இப்படி தான் நம்ம சட்டத்தை வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ப்ரொவிஷனும் புதுசாக நம்மளுக்கு ஒரு 154 100 தடவை படிச்சிருப்போம். 101வது தடவை அது ஒரு புதுசாக ஒரு டைமென்ஷன் ஒன்று தெரியும். சட்டத்தினுடைய பியூட்டியே அதுதான். தி கேர்ள் keeps getting younger and younger. That's a big advantage if you marry law. Instead of marrying a girl, better marry law, because you will get older and older, but the law will get younger and younger. That's a big advantage. Other side நம்ம சொல்லலாம் அதே மாதிரி. ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் லாவை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் ஒரு புதுசாக ஒன்று கண்ணுக்கு தெரியும். இந்த மாதிரி எனக்கு நிறைய ப்ரொவிஷன் தெரிஞ்சிருக்கு, இது எப்படி விட்டோம் அப்படின்னு தெரியும். ஒரு 2 வேர்டு அப்படியே எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். அது மாதிரி இந்த என்கொயரின்ற வேர்டே காணும். 154 அந்த மாதிரிலாம் ஒரு வேர்டே கிடையாது. சிஆர்பிசியில் என்கொயரின்றதை போலீஸ் நடத்த முடியாது, கோர்ட் அல்லது மேஜிஸ்ட்ரேட் தான் நடத்த முடியும்னு இருக்குது. அப்போ நீ எங்கேருந்து என்கொயரி பண்ணுற, எதை வச்சு என்கொயரி பண்ணுற? இதுதான் கன்ஃபியூஷனே. இந்த கன்ஃபியூஷன் தான் லலிதகுமாரிக்கு போய் சேர்ந்து, லலிதகுமாரியில் போய் சேர்ந்த கன்ஃபியூஷன் இந்த கன்ஃபியூஷன் தான். ஸோ லலிதகுமாரிக்கு போன பொழுது 2014, இங்கே அட்வொகேட்ஸ் இருக்கிறதுனால நான் மினிமமாக சைட்டேஷன் கொடுக்குறேன். 2014 2 SCC page 1, மறக்கவே முடியாது இந்த சைட்டேஷனை. 2014 2 SCC page 1, இதுதான் இந்த லலிதகுமாரி ஜட்மெண்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ப்ராக்டிக்கலாக பார்த்தாங்க. லா இருக்குது, பட் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களில் ஒரு சின்ன என்கொயரி பண்ணிட்டா நல்லது அப்படின்னு நினச்சாங்க. அப்படின்னு நினச்ச பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, சில கேட்டகரிஸை கார்வ் அவுட் பண்ணாங்க, எக்ஸப்ஷனாக எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கெங்கெல்லாம் ஒரு போலீஸ் என்கொயரி பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸப்ஷன் வரும்பொழுது, முதல்ல காக்னைசபிள் அஃபென்ஸே இஃப் இட் டஸ் நாட் மேக் அவுட் அ காக்னைசபிள் நான் காக்னைசபிள் தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட், யாராவது ஒருத்தர் ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். காக்னைசபிள்னா என்ன, நான் காக்னைசபிள்னா என்ன? காக்னைசபிளுக்கு நான் காக்னைசபிள் ஆப்போசிட். நல்ல ஆன்சர். ஓஹோ, ஐ திங்க் ஐ எம் கோயிங் ஆன் an assumption here. In non-cognizable offense, we can't arrest the accused without warrant. Cognizable offense, we can arrest the accused without warrant in cognizable offense. And all other offenses are non-cognizable offense. And where will you get it? அவர் சொன்னது in the schedule. ஸோ தயவுசெய்து காக்னைசபிள் நான் காக்னைசபிளுக்கு ஆப்போசிட் சொல்லாதீங்க. இதுதான் ரைட். ஸோ முதல் எக்ஸப்ஷன் என்ன கார்வ் அவுட் பண்ணாங்க? த ஃபஸ்ட் எக்ஸப்ஷன் தட் வாஸ் கார்வ்ட் அவுட் வாஸ் தட் தி எஃப்ஐஆர் டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் அ காக்னைசபிள் அஃபென்ஸ். பண்ணலைன்னா என்கொயரி பண்ணலாம். 2, மேட்ரிமோனியல் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுங்க. 3, கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ், கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் பிட்வீன் பார்ட்டிஸ் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 4, மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேசஸ். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேசஸில் டெஃபினட்டாக ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணணும். ஏன்னா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், சம்டைம்ஸ் மெடிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தட் ஆர் பர்ஃபார்ம் வித் ஆல் கேர் மே லீட் டு டெத். ஸோ அதனால் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேசஸில் பண்ணணும். அடுத்தது கரப்ஷன் கேசஸில். கரப்ஷன் கேசஸில் இஃப் தட் இஸ் நாட் டன், பப்ளிக் சர்வெண்ட் யார் மேலே வேணால் யார் வேணால் சேத்தவாரி இறச்சிடலாம். அதனால் கரப்ஷன் கேசஸில் அது மாதிரி இந்த மாதிரி கேசஸ்லலாம் வந்து இனிஷியலாக 7 days ப்ரிலிமினரி என்கொயரின்னு சொன்னாங்க. அதை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் 14 daysன்னு சொல்லி நிறுத்தினாங்க ஒரு இதில். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மேட் லாவாக எடுத்துகிட்டு வந்தாங்க இதை. இந்த ஜட்ஜ்மேட் லாவாக தான் இருந்தது லலிதகுமாரி இருந்த வரைக்கும். ஆனால் இப்போ செக்ஷன் 173(3)ல் ஒரு புது டைமென்ஷன் ஒன்று வந்திருக்கு. சரியா? ஸோ பழைய 154 தான் புதிய 173. அந்த 173ல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் 173ல் 173(3) says without prejudice to the provisions of 175, right? So 175 of CRPC talks about police officers' power to investigate in a cognizable offense. So without prejudice so on receipt of information relating to the commission of a cognizable offense which is made punishable for 3 years,
less than 7 years. 3 வருடங்கள்லேருந்து 7 வருடங்கள் வரைக்கும். The officer in charge with the prior permission of an officer not below the rank of DSP, considering the nature and gravity of the offence, can proceed to conduct preliminary inquiry. இந்த என்கொயரின்ற வேர்டை எப்படி போட்டாங்க பாருங்கள். நான் என்ன சொன்னேன், இன்கொயரி தான் டிஃபைன் ஆகிருக்குன்னு. இங்கே இன்கொயரி இல்லை, என்கொயரி. இதை நம்ம அப்படியே போகிற போக்கில் படிச்சுட்டு போனால் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. பர்டிகுலரில் பொங்கல் சாப்பிட்டு பண்ணால் தெரியவே தெரியாது, வாய்ப்பே கிடையாது. என்கொயரின்னு போடுறான் பாருங்கள், இன்கொயரி போடலை. இன்கொயரி கண்டினியூஸ், த சேம் டெஃபினிஷன் கண்டினியூஸ் இன் பிஎன்எஸ்எஸ் ஆல்சோ. இன்கொயரின்னு போட்டிருந்தா தொலைஞ்சுது. அப்போ நீ எப்படி டெஃபினிஷனே என்கொயரின்னு போட்டான். என்ன போட்டான்? என்கொயரி can proceed to conduct preliminary inquiry to ascertain whether there exists a prima facie case for proceeding in the matter within a period of 14 days, or proceed with the investigation when there exists a prima facie case. இந்த ஒரு முக்கியமான சேஞ்ச் ஒன்று 173ல வந்திருக்கு, ரைட்? இதில் டைவர்ஷன், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 1 இந்த 173(3) வந்ததுனால, செக்ஷன் 173(3) வந்ததுனால லலிதகுமாரி ஜட்ஜ்மெண்ட் ஓவர் ரூல் ஆகிடுச்சா? லலிதகுமாரி ஜட்ஜ்மெண்ட்டில் சில டைப் ஆஃப் கேசஸை கார்வ் அவுட் பண்ணாங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். கமர்ஷியல் டிஸ்பியூட், ஃபேமிலி டிஸ்பியூட், கரப்ஷன். இப்போ அதெல்லாம் இல்லை, 3 years to 7 yearsன்னு சொல்லிட்டான். ஸோ 3 years to 7 yearsன்னு சொன்னதுனால, டு தட் எக்ஸ்டென்ட் லலிதகுமாரியினுடைய ஜட்ஜ்மெண்ட் வாட்டர் டவுன் ஆகிடுச்சா, ஆர் இட் ஹேஸ் நவ் பீன் ஓவர் ரிட்டன், சப்ளான்டட், இதெல்லாம் லீகல் டேர்ம்ஸ், பை தி நியூ ஆக்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன். இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்கொயரியே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா வர என்கொயரின்றாங்க. லலிதகுமாரியில் பேசின என்கொயரி இஸ் an enquiry before registration of the FIR. Now there is a school of thought which says this enquiry is not before FIR, this enquiry is after FIR. ஏன்னா அதனுடைய பிளேஸ்மெண்ட்டை பாருங்கள், 173(3)ல் இருக்கு. தட் இஸ் ஆஃப்டர் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் FIRக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொவிஷனே வருது. அதை தவிர இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுது, வித்தவுட் ப்ரெஜுடிஸ் டு த ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன் 175 வருது. 175 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டாக்ஸ் அபவுட் தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பவர் டு இன்வெஸ்டிகேட் அ காக்னைசபிள் அஃபென்ஸ்னு இருக்குது. அதனால் த செகண்ட் லைன் ஆஃப் தாட் இஸ் தட் இது வந்து ஆஃப்டர் தி எஃப்ஐஆர் இஸ் ரெஜிஸ்டர்ட். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் எம்எல்ஜேல, இதை பற்றி சொல்லியிருக்கு. அந்த ஆர்டிக்கல் வந்து எம்எல்ஜே 2024 3 எம்எல்ஜே கிரிமினல் ஜேர்னல் செக்ஷன் பேஜ் 25, ஜேர்னல் செக்ஷன் பேஜ் 25. அதில் இப்போ நான் சொன்ன அந்த ஒப்பீனியன் சொல்லியிருக்கு. அந்த ஒப்பீனியன் அந்த அட்வொகேட் என்னன்னு சொல்கிறாருன்னா, லலிதகுமாரி ஹேஸ் நாட் பீன் ஓவர் ரூல்ட். லலிதகுமாரி என்கொயரி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் 173(3) என்கொயரி. ஹீ சேஸ், அப்போ என்ன, அப்போ எஃப்ஐஆருக்கு முன்னாடி நான் என்கொயரி என்ன என்கொயரி, எஃப்ஐஆருக்கு அப்புறமா இருக்கிற என்கொயரி என்ன என்கொயரி தானே? நேச்சுரல் கொஸ்டின் இதுதானே வரணும். அவர் என்ன சொல்கிறாரு, லலிதகுமாரியினுடைய preliminary என்கொயரி என்னன்னாக்கா இஸ் ஒன்லி டு அசர்டைன் வெதர் இன்ஃபர்மேஷன் ரிவீல்ஸ் கமிஷன் ஆஃப் எ காக்னைசபிள் அஃபென்ஸ். அவ்வளவுதான் என்கொயரி பண்ணலான்னு லலிதகுமாரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ enquiry before registration of an FIR, as was spelled out by the Supreme Court in Lalita Kumari, confines itself to reading it and finding out whether it reveals a cognizable offense. Reveal ஆச்சா, FIR போடு. சரி, அப்போது அந்த என்கொயரி என்ன? 173(3)ல் இருக்க ஒரு என்கொயரி, அந்த என்கொயரி என்னன்னு சொல்கிறதுனா, அவர் என்ன சொல்கிறாரு, 173(3) என்கொயரி இஸ் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் FIR because of 2 reasons. Because of its placement under 173(3), which comes after the registration of FIR, and it also says that without prejudice to the provisions contained in 175, therefore அந்த என்கொயரி வந்து FIR ரெஜிஸ்டர் பண்ணின பிறகு you have to find out whether there is a prima facie case for proceeding with the matter. தலை சுத்துது.
நான் அதோடு நிறுத்திடுறேன். இதுக்கு மேலே நான் என் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இல்லை. பட் என்னென்னலாம் ஒப்பீனியன்ஸ் ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கு, ஒரு புது சட்டம் வரும்பொழுது திஸ் இஸ் வெரி நேச்சுரல், திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் அண்ட் திஸ் இஸ் வேர் யூ ஹேவ் டு திங்க், திஸ் இஸ் வேர் யூ ஹேவ் டு அப்ளை யுவர் மைண்ட். அதுக்காக தான் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறான். என்ன டிஃப்ரென்ஸ் இதில் என்ன இருந்தது அதில் என்ன இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் நின்று பேச வேண்டிய அவசியமே இல்லை. அல்டிமேட்லி ஐ மஸ்ட் மேக் யூ திங்க். ஸோ இப்படி ஒரு இது போயிட்டுருக்கு இப்போது. ஸோ எஃப்ஐஆருக்கு முன்னாடி என்கொயரி, எஃப்ஐஆருக்கு அப்புறம் என்கொயரி. எஃப்ஐஆருக்கு முன்னாடி என்கொயரி டு see whether a cognizable offence is made out. எஃப்ஐஆருக்கு அப்புறம் என்கொயரி, the provision itself says that whether we ascertain whether exists a prima facie case. prima facie கேஸ்னால் என்ன, மேக்கிங் அவுட் a cognizable offenceனால் என்ன எனக்கு தெரியல இப்போதைக்கு. எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், whether that interpretation itself is correct I don't know.